புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் விழா மற்றும் கல்வியாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமின் தொடக்க விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரியில் நேரடி நியமனம் மூலம் தேர்வான பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது ஏற்கனவே பிடபிள்யூடி, போலீஸ், கார்ப்பரேஷன் போன்ற துறைகளில் நடைபெற்ற ரெக்ரூட்மெண்ட்களில் இதுபோல அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்களை நான் வழங்கியிருக்கிறேன். இவையெல்லாம் புதுச்சேரி மாநிலத்தின் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பவும் இந்த அரசு எந்த அளவிற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறது என்பதை காட்டுகிறது. இதை தவிர மற்ற துறைகளுக்கும் நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் செய்து தான் இருக்கோம். பள்ளிகளில் புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்வது அல்லது ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது என்பது நம்முடைய கல்வித்துறையின் உள்கட்டமைப்பு, திறன், தரமான கல்வி முறை ஆகியவற்றை அனைத்து விதத்திலும் வலுப்படுத்தும் முயற்சியாகவே நான் பார்க்கிறேன். அடுத்த கல்வி ஆண்டு தொடங்குவதற்குள்ள இத்தனை முயற்சிகளும் நடைபெற்று இருப்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியின் கல்வித்துறையை வெளிப்படுத்துவதில் நம்முடைய மாணவர்களுக்கு தரமான கல்வியை தருவதில் உரிய மைல்கல்லாக நாம் எட்டியிருக்கிறோம். இந்த சீரிய முயற்சிக்காக மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு கல்வி அமைச்சர் மற்றும் கல்வித்துறையின் அனைத்து அதிகாரியும் நான் மனதார பாராட்டுகிறேன். ஏனென்றால் கல்விதான் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை. ஆசிரியர்கள் அந்த அடிப்படையின் மீது கட்டுப்பட்டுவிடும் கோபுரத்தின் சிற்பிகள். வலுவான தரமான கல்வி இருக்கும் எந்த ஒரு சமுதாயமும் செழிப்பாக வளர்ச்சி அடையும். ஆசிரியர்கள் சமுதாயத்துக்கு நாம் சொல்வதெல்லாம் இதுதான். ஆசிரியர்களின் பங்கு வகுப்பறைகளை தாண்டியும் நீண்டு இருக்கிறது. அவர்கள் எதிர்கால சமுதாயத்தின் விடிவெள்ளிகளை அடையாளம் காட்டுபவர்கள். அதிலும் குறிப்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பங்கு மகத்தானது. ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும். ஆசிரியர் பணி என்பது ஒரு வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, அது ஒரு சேவை. கல்வி, ஒழுக்கம், சமுதாய பொறுப்புணர்வு எல்லாவற்றிலும் அவர்கள் மாணவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது. கிராமப்புற பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்த உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பாடப்புத்தகங்களை தாண்டி அங்குள்ள மாணவர்களின் திறமைகளை வளர்க்க வேண்டும். மொத்தத்தில் உங்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்ட வேண்டும். விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கி தலைமையுரையாற்றினார். அப்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல அறிவு, நிறைய அறிவு. இப்போது உலகத்தோட செய்திகளை விரைவாக தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு பிள்ளைங்களுக்கு இருக்கின்றது. அது மாதிரி நம்முடைய ஆசிரியர் பெருமை அந்த பிள்ளைங்களுக்கு ஈடு கொடுக்கிறவாறு, அந்த நம்ம சொல்லித்தரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஈடு கொடுக்கிறவாறு நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாமும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும், நிறைய செய்தி கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க நம்மளால் சமாளிக்க முடியும். அது உண்மை. ஒரு நல்ல மாணாக்கர்களை உருவாக்குகின்ற பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. நம்ம புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்லிட்டு போன மாதிரி ஒரு நல்ல புதுச்சேரி, பெஸ்ட் புதுச்சேரி, ஒரு நல்ல கல்வி, நல்ல வளர்ச்சி இருக்க வேண்டும், நல்ல கல்வி இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா சில சொல்கிறாங்க சிபிஎஸ் சிலபஸ் வந்துட்டு அதுக்கு தகுந்த நம்ம ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் பயிற்சி கொடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அதை நீங்களே உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விரும்பி வந்து கல்வியை கற்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலை ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்க வேண்டும். அப்படின்னா கல்வி என்பது சிரமம் இல்லாமல் பிள்ளைகள் படிப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்ற ஒரு நிலையை அது உருவாக்கும். நம்முடைய புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது ஒரு இலவசமாக எல்லோரும் கிடைக்க வேண்டும். குறிப்பாக ஏழையிலேயே குடும்பம் சார்ந்த பிள்ளைங்க, நடுத்தர குடும்பம் சார்ந்த பிள்ளைங்க, அவனுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கிய நோக்கம், எங்களுடைய அரசுடைய மிக முக்கிய நோக்கம். எந்த சிரமமும் இல்லாமல் அவர்கள் உயர்கல்வி பெறுகின்ற அளவுக்கு அரசாங்கம் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. எளிதாக கல்வி கிடைத்து கொண்டிருக்கின்றது. எல்லா ஆசிரியர் இப்போ பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் போடுறோம், அடுத்து இப்போ டிஜிடி போடுறோம், இப்போ பிஇடி, அது எல்லாம் எந்தெந்த போஸ்டெல்லாம் காலியாக எல்லாம் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது ஒரு முழுமையான அரசு பள்ளியில் ஆசிரியர் இருக்கணும்,
தேவையான ஆசிரியர் இருக்கணும், பற்றாக்குறை என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அந்த குறையெல்லாம் போக்க வேண்டும். அதே சமயத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பல நாள் பதவி உயர்வு இல்லாமல் இருந்தது. ஒரே போஸ்ட்ல எப்படி போனாலும் இருக்கும் அப்படின்னு. இப்போ தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இருந்து, அதாவது நம்முடைய பயிற்சி வளர்ந்த பட்டதாரி ஆசிரியர் பண்ண கொடுக்குறாங்க, பிரைமரி HM கொடுக்குறாங்க, இப்போ மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, மொழி ஆசிரியர் எடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி பார்க்கும்போது ஒரு நல்ல, அதாவது கல்வித்துறையானது முழுமையான அளவிற்கு பணி நியமனம் செய்து எல்லா பாடத்திற்கு தேவையான ஆசிரியர்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உண்மைத்துறைக்கினுடைய பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். நான் சொன்னது மாதிரி நல்ல முறையில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல கல்வியை நீங்கள் கொடுக்க வேண்டும். நம்ம ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளாம், நிறைய பிள்ளைகள் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளாம் நம்முடைய அரசு பள்ளிக்கு வந்து கல்வி கற்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக பணியாற்றுங்கள். நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பெயரை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விழாவில் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தமது வாழ்த்துரையில், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நல்ல திட்டங்களை நம்முடைய புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே அடிப்படையிலே தான் கல்வித்துறையிலே இந்த 4 ஆண்டு காலமாக 2021ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு விதமான பதவி உயர்வுகள், புதிதாக பணி நியமனங்கள், காலி பணியிடங்களை நிரப்புவது, இப்படி போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய, செய்ய வேண்டிய அனைத்து நலத்திட்டங்களையும் தொடர்ந்து இன்றைக்கு காலத்தோடு அதை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த பணி நியமன ஆணை என்பது கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் செய்யப்படாமல் இருந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்திருக்கின்றோம். அதிலே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இவை அனைத்தும் யாருடைய அரசியல் தலையீடும் இல்லாமல் தகுதியானவர்களுக்கு அதை நாம் வழங்கியிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களால் எந்த இடத்திலும் மார்தட்டி சொல்லிக் கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலங்காலமா நம்முடைய கல்வித்துறைக்கு இந்த டிரான்ஸ்பர் பாலிசி இல்லாமல் இருக்குது. வெகு விரைவாக அந்த டிரான்ஸ்பர் பாலிசியும் ஆல்ரெடி அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் கால் ஃபார் பண்ணி வெப்சைட்ல நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அவங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தொழிற்சங்கத்தோடு கலந்து ஆலோசித்து வெகு விரைவாக அந்த டிரான்ஸ்பர் பாலிசியும் இறுதி செய்யப்படும். அதே நேரத்தில் உங்களிடத்தில் ஒரு கோரிக்கை ஒன்று இருக்கின்றது. எங்கள் சார்பாக, பள்ளி கல்வித்துறை சார்பாக, என் சார்பாக, புதுவை மக்கள் சார்பாக என்ற ஒரு தலை சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்குவதற்கு, புதுவை மாநிலத்திலே ஒரு ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, சிறந்த கல்வியாளரை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள். அப்படி ஆசிரியர்களாக இருக்கின்ற நீங்கள் ஒரு மிக நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் இவ்விழாவில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், பள்ளிக் கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி, கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் ஒரு நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் கடந்த 26ஆம் தேதி ஒரு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கல்வியாளர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கு நடைபெற்ற இப்பயிற்சி முகாமை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், நாடு சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டு 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம் என்னென்றால் விகசித் பாரத் at 2047 உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு எல்லாவற்றிலும் முன்னேறிய நாடாக இந்தியா உருவாக வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு. ஆனால் HIV, எய்ட்ஸ் போன்ற நோய்கள் நம்முடைய சுகாதார வளர்ச்சிக்கு பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது. இந்திய நாட்டில் 0.2% எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. புதுச்சேரியில் மட்டும் 0.18% பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் 15 முதல் 49 வயதுக்கு உட்பவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டது. ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் டோட்டலி HIV or AIDS affected people என்பது நம்மை கவலைக்குள்ள வைக்கிறது. புதுச்சேரி மாநிலம் சுகாதாரத்துறையில் நாட்டின் முன்னோடி மாநிலங்கள் ஒன்றாக இருக்கிறது. தேசிய அளவில் பல பாராட்டுகளை பெற்று மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து வருகிறது. மார்ச் 24ஆம் தேதி தேசிய அளவில் டிபி முக்த் பாரத் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் பாராட்டை பெற்று இருக்கிறது புதுச்சேரி.
ஆனாலும் HIV, AIDS போன்ற நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை நாம் பொதுமக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திறன் மேம்பாடு பயிற்சி காலத்தின் கட்டாயம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்த உள்ள எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியை நான் பாராட்டுகிறேன். எய்ட்ஸ் நோய் ஒரு காலத்தில் மரணத்தின் நிழலாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று மருத்துவத் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய நோயாளிகளின் வரிசையில் கொண்டு வந்து இருக்கிறது. எய்ட்ஸ் நோய் பற்றிய தவறான புரிதலும் மூட நம்பிக்கையும் தான் இந்த நோயாளிகளை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறது. அதனால் அவர்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு மனநிலை ஆலோசனை வழங்கிய போது அவசியம். அவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அங்கம்தான் என்ற நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். எய்ட்ஸ் நோயாளிகளை சமுதாயம் ஒதுக்கி வைக்கும் மனப்பான்மை மாற்ற வேண்டும். சரியான சிகிச்சை மூலமாக அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று அவர்களுக்கு உறுதிர வேண்டும். எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்துவது என்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியம். மேலும் இவ்விழாவில் சுகாதாரத்துறை செயலர் திரு ஜெயந்த்குமார் ரே, இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல், கல்வியாளர்கள், தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்தோர் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.